தமிழ் ப்ரொஃபசர் வேலை கேட்டு வந்திருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அதுல வசந்திங்கிற பெண்ணுடைய அப்ளிகேஷனை மட்டும் சிபாரிசு பண்றேன். ஏன்னா மற்ற எல்லாரையும் விட அந்த பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கே வேலை கொடுத்துடலாம் இல்லையா? ஆமா சார், அப்படியே செய்யலாம். அந்த பொண்ணு கூட இப்ப இங்க வந்துருக்கு. அப்படியா? அப்போ நேரவே போய் சொல்லிடுங்களேன். நல்ல வசந்தி, நான் உன்னை காதலிச்சேன், நீ யாரையோ காதலிச்சேன். ஆக ரெண்டு காதலுமே ஈடேறல. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வசந்தி, உங்க அப்ளிகேஷனை எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி. வசந்தி, நீங்களா? நீ காலேஜுக்குள்ள போறத பார்த்தேன். இன்னுமா படிப்பு முடியலன்னு நினைச்சேன். பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, போங்க. வசந்தி, உனக்கு என்ன இப்படி வேர்க்குது? இது என்ன வேர்க்கிற உடம்பா? சும்மா இருங்க மாமா. நான் முந்தி மாதிரி இல்ல, நல்லவன் ஆயிட்டேன். நல்லவன் ஆயிட்டேன்னு நீங்களே சொல்றீங்களா? அது நான் இல்ல சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் குறிப்புதான். நான் உன்னை எதுக்காக தேடி சொன்னேன் தெரியுமா? வந்து உன்னை எங்கெல்லாம் தேர்றது? ஏர் ஜிப்ல. சார், இது காஸ்ட்லி கார். இதுலயே போவோமே. ஏர்மேன் ஜிப். புலிக்கிட்ட இருந்து தப்பி வேடங்கிட்ட சிக்க மான் மாதிரி உன் வீட்டையா நான் இருக்கேன். அட
பாவி, என் மாமாவையே விட்டு என்னை கடத்தி வர சொல்லிருக்கியே, உனக்கு என்ன தைரியம்? என்ன, அந்த ஆள் உன் மாமாவா? ஆஹா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பாஸ்கர், உன் பணத்தினாலே என் மாமாவின் பலகீனத்தை விலைக்கு வாங்கலாம், ஆனா என்ன நீ அடிமையாக்க முடியாது. இல்ல வசந்தி, இல்ல. நீ பணத்திமிர் படைச்ச, இல்ல. மனத்திமிர் உள்ளவ, இல்ல. பெண் வேட்டையாட பேய். இல்ல இல்ல. பாஸ்கர், எச்சரிக்கிறேன். நான் நீரு பூத்த நெருப்பு, நெருங்கினே உன்னை சுட்டு புசுக்கிடுவேன். சீதையை சிறையெடுத்த ராவணனுடைய கதி என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் ராவணன் இல்ல, பாஞ்சாலியை காப்பாத்தின கண்ணனா கருதி. நான் சொல்றது கேளு, என்ன நம்பு வசந்தி. வசந்தி, என்ன அடிக்க உனக்கு உரிமை உண்டு, ஆனா காலம் தவறி உன் கையை கண்ணத்துல படுது. வசந்தி, உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செய்த பழைய பாஸ்கர் என்னைக்கோ செத்து போயிட்டான். இப்ப நீ பாக்குறது புது பாஸ்கர். வசந்தி, பணத்தினாலேயோ பலாத்காரத்தினாலேயோ ஒரு பெண்ணை பணிய வைக்க முடியாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காதலியா நினைச்சாத்தானே குற்றம், சகோதரியா பாவிச்சுட்டா என் வாழ்க்கை பூரா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனால ஏன் இதே தோட்டத்துல வளர்த்து ஆளாக்குன காதல் பயிரை நானே அழிச்சிட்டு பாசத்தை விதைச்சு, அது குற்றம்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். சார், காலேஜ் படிப்புக்கு உங்ககிட்ட உதவி பணம் வாங்கிட்டு போவோமே, அந்த பொண்ணு வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இந்தம்மா. ரொம்ப நன்றிங்க. நீ எனக்கு நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. நல்லா படிச்சு முதல் வகுப்புல பாஸ் பண்ணி நான் உனக்கு நன்றி சொல்லும்படியா நடந்துக்கு. வசந்தி, உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே. நீ வேலை பார்க்க போற காலேஜுக்கு நான் தான் சேர்ந்தேன். அப்படியா? தெரிஞ்சிருந்தா அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டீல்ல. உன்னை பத்தி கேள்விப்பட்டு உனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் தான் அப்படி ஒரு விளம்பரத்தை போட சொன்னேன். ஐயா, வசந்தி! ஆமா வசந்தி. சாரு, வசந்தி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. வசந்தி, உன்னை பத்தி நாங்க பேசாத நாளே கிடையாது. அப்படியா? ஆமா வசந்தி, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பத்தி, ஒரு நாளைக்கு 3 தடவையாவது உன்னை பத்தி நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். வசந்தி, நீங்க எப்படி திடீர்னு? அது வந்து இல்ல, பாஸ்கர் சேர்மனா இருக்காரு அந்த காலேஜ்ல. நான் தமிழ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது. சரி சரி, இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாங்க. வசந்தி, சாரும் சாமுவும் ரொம்ப நாளா இங்கதான் இருக்காங்கிறது உனக்கு தெரியும். அவங்க கூட நீ இங்கேயே இருக்கலாம், உனக்கு ஆட்சேபனை இல்ல. இல்ல ஆமா வசந்தி, பாஸ்கரோட வீடு பச்சைப்ப முதலியா சத்திர மாதிரி. ஓசி சோறு, உதவி பணம், இலவச திருமணம், இதுக்கெல்லாம் இந்த தேவஸ்தானத்தை தேடிதான் எல்லாருமே வராங்க. வசந்தி, தனி மரமா இருக்கிற நீ இந்த தோப்புக்கு வந்துட்டினா எங்க இளம் துறவி உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவார். ஆமா வசந்தி. வசந்தி, உன் உடன் பிறந்த சகோதரன் மேல உனக்கு நம்பிக்கை உண்டுன்னா நீ இங்கேயே தங்கலாம். அப்படியா? அப்போ நீ அந்த வீட்டிலே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டியா? ஆமாக்கா. ஏ, இங்க உனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. என் குழந்தை பக்கத்திலேயே இருந்தா அதோடைய வளர்ச்சியும் வருங்காலம் பாதிக்கப்படுமோன்னு நான் பயப்படுறேன். சரி, உனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தா வேண்டாம். ஆனா ஒண்ணு கேக்குறேன் வசந்தி, அந்த பாஸ்கருடைய வீடு உனக்கு பாதுகாப்பான இடம் தானே? ஆமாக்கா, அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே தங்கலாமங்கிற முடிவுக்கு வந்து. அக்கா, என் குழந்தை விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ, உனக்கு அந்த பயமே வேண்டாம் வசந்தி. ஐயோ, குழந்தை அழுதுக்கா. அது என் காதுக்கு கேக்குதம்மா. நான் வரேன். மறுபடியுமா? தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. 2 தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. என் கண்ணே கேளம்மா, என் தனிமை மறைந்தது. 2 தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது.
ஒருத்தியின் கண்ணீரில் பிறந்தவள் கண்ணே நீ ஒருத்தியின் கையோடு வளர்ந்திட வந்தாய் நீ ஒருத்தியின் கண்ணீரில் பிறந்தவள் கண்ணே நீ ஒருத்தியின் கையோடு வளர்ந்திட வந்தாய் நீ கண்ணன் உன்னை போலே பிள்ளைதானம்மா பிறப்பும் வளர்ப்பும் வேறு வேறம்மா தொட்டில் கட்டி பாடிடுவேன் தோளில் வைத்து தேரெழுப்பேன் வயதும் அழகும் வளராதோ என் கண்ணே கேளம்மா என் தனிமை மறைந்தது இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது உரிமையை கொண்டாட துணை இல்லை என்னோடு உன்னை பெற்ற உன் தாயோ இனி இல்லை உன்னோடு உரிமையை கொண்டாட துணை இல்லை என்னோடு உன்னை பெற்ற உன் தாயோ இனி இல்லை உன்னோடு இறைவன் மனதில் என்ன இரக்கம் பாரமா எனக்கும் உனக்கும் காலம் மாறுமா கட்டி உன்னை நான் வளர்த்து கன்னி வரை பார்க்கணும் உந்தன் அன்னை கொண்ட சொந்தம் 10 மாத பந்தமே என் கண்ணே கேளம்மா என் தனிமை மறைந்தது இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது என் கண்ணே கேளம்மா என் தனிமை மறைந்தது இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது சுஜாதா அடி சுஜாதா என்னம்மா அம்மாங்கிற ஸ்ருதியோடு இருக்கட்டும் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் நான் மணி பாத்தியா 9 ஆமா இந்நேரம் நீ காலேஜ்ல இருக்க வேண்டாம் 10 மணிக்கு தானே காலேஜ் தெரியும்மா ஆனா நீ 10ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி 10 மணிக்கு போய் காலேஜ்ல சேரணும்னா இப்ப பரப்டா தானே முடியும் இல்லன்னா லேட் ஆகும் பஸ்ஸுக்காக ஓடுவே உன் மாதிரி ஓடி வர வயசு பெண்களுக்காக காத்திருக்கும் மைனர் பசங்க எத்தனை பேர் பஸ்ல இப்படி வரணுமே இடம் கொடுக்கணுமே கொடுத்தா போல கொடுத்து ஒரு இடி அடிக்கணுமே அப்புறம் சாரி சொல்லணுமே என்னத்துக்குமே இது இல்ல அதுக்குதான் சீக்கிரம் புறப்படுங்கிற அதுக்காகத்தாமா நம்ம கார்லயே காலேஜுக்கு போறேன்னு சொல்றேன் மகளே நான் பல பல்லவிகளை பாடினவன் ஆனா நீ எப்போ பார்த்தாலும் ஒரே பல்லவி பாடிட்டு இருக்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா வாழ்க்கையிலே அந்தஸ்து இருக்கணும் ஆனா ஆடம்பரம் இருக்கக்கூடாது மத்த பெண்கள் உன்னை பார்த்து பெருமைப்படணும் பொறாமைப்படக்கூடாது இத பாருமா நான் உன்னை ஏன் பஸ்ல அனுப்புறேன் என்னத்துக்கு அனுப்புறேன் உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கா நோ நீ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கா இந்த ட்ரைனிங் கொடுக்கறேம்மா சாரிம்மா இனிமே நான் கார் கேட்கவே மாட்டேன் அம்மாமா இன்னொரு விஷயம் இப்பவே நான் சொல்லிடுறேன் கோச்சுக்க மாட்டீங்களே என்னடி அது குண்டு போடுற என்ன விஷயம் அது வந்துமா சொல்லு காலேஜ்ல ஒரு பையன் ஆரம்பிச்சாச்சா நான் பையன் என் பையன் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திக்கிட்டு இருக்காமா ஏன் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கா செக்கு மாடு மாதிரி அவனுக்கு வேற வேலை கிடையாதா ஆமா யார் அந்த பையன் குடும்பக்கார பையன்மா டைட்ஸ் போட்டுருக்கான் டைட்ஸ் போட்டிருக்கானா போடுவான் இப்பேற்பட்ட பையன் டைட்ஸ் தான் போடுவான் இந்த பாரு இந்த வாட்டி உன்கிட்ட வந்தானே டைட்டா நீ ஒரு அரைக்கூட அப்புறம் பாத்துக்கலாம் அவன ஆமாமா திருப்பி அவன் என்ன அறிஞ்சிட்டானா அரைவானா என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு குடுக்கறதுல நீ குடுக்கறதுல இருக்கடி குடுக்கும்போது மூஞ்சில பயம் தெரியக்கூடாது மண்ணாங்கட்டி சைக்காலஜி என்னடி படிச்ச நீ இத பாரு இனிமே எந்த பயல் கிட்ட வந்தாலும் ஒரே என் பேர் சொல்லு நீ காலேஜில படிக்கிற இந்த காதல் வீரல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது தப்பு தண்டா நடந்தது நான் கச்சேரியில பிர்கா உதற மாதிரி உன்னை பிச்சு உதறிடுவேன் பாத்தா சரிம்மா
அப்பவே ஓ ஆசைப்படியே எனக்கு ஜட்ஜ் ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு போதுமில்ல? அது எப்படி? அடுத்தபடி ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? மல்லிகா, ஒரு கணவனுக்கு எவ்வளவுதான் பதவி உயர்வு கிடைச்சாலும் அவன் மனைவிக்கு ஆசை மட்டும் தீராதுங்கிறதுக்கு யூ ஆர் த கரெக்ட் எக்ஸாம்பிள். தம்பி, என்னக்கா உன் ஸ்வீகார புத்திரனை கண்டிக்கிறதே இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? படிக்கவே மாட்டேங்கிறானே. எல்லாம் பரீட்சை சமயத்துல படிச்சுட்டா போதும். நீங்க 2 பேரும் இப்படி செல்லம் கொடுத்துதான் அவனை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கீங்க. இந்த பாரு, காலேஜ் ரிப்போர்ட் எப்படி படிச்சிருக்கான் உன் வளர்ப்பு புள்ள.